ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக் பொரியல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், முட்டைக்கோஸ் வந்து நம்ம பொடியாக நறுக்கியது ஒரு கப்பு. பார்த்தீங்களா எவ்வளோ சிறுசாக நறுக்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க, அது ஒரு கப்பு. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, பெரிய வெங்காயம். ஸோ இதுக்கு நம்ம வந்து அரை வெங்காயம் இருந்தால் போகுது, ஓகேங்களா. பெரிய வெங்காயம் வந்து அரை வெங்காயம் இருந்தால் போகுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பருப்பு, ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, தேங்காய் பூவு. ஸோ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுப்பில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கடுகு போட்டு அது கூடயே வந்து பருப்பை போடுறேன். பருப்பை தாளிக்கிற பருப்பு போடுறேன். ஸோ கடுகு பொரிஞ்சோன்னையுமே தாளிக்கிற பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ காரத்துக்கு நம்ம மிளகாய் யூஸ் பண்ணல, மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம். மிளகுத்தூள், குறுமிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும், ஒரு ஹாஃப் பாயில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ வதங்கட்டும். இதோட வந்து நம்ம இப்போ முட்டைக்கோஸை போட்டுடலாம் சுத்தமாக. கருவேப்பிலை போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு தான் போடணும் நம்மளுக்கு. ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டேன். தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். நல்லா கலக்கி விடுங்க. ஸோ இதோட வந்து காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல, ஸோ உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு லைட்டாக தண்ணி தொடைச்சி விட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், பத்தலைனா மறுபடியும் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி விடுறதுனால இது சரியாக இருக்கும். காரம், உப்பு இதெல்லாமே நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பாருங்கள், மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா தண்ணி சுண்டட்டும். அப்போவே உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க, பத்தலைனா போட்டுக்கோங்க. நல்லா சுண்டி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயே வெளியே வர அளவுக்கு ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு கடைசி நேரத்தில் இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பூ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக தெரிஞ்சது, உப்பு அதிகமாக தெரிஞ்சால் கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா அளவான தேங்காய் பூ போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணால் போதும். தேங்காய் பூ போட்டு ரொம்ப வணக்கம் கிடையாது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா. சாப்பிட்டு பாருங்கள், முட்டை பொரியல் மாதிரியே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே கொத்தமல்லி தழையை ஜஸ்ட்டு நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னா இறக்கிக்கலாம், ஓகேங்களா. இப்போ சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.